அழகி வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, ஆஹா கல்யாணம் சீரியல் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை தான் பயணிக்குது. யாருடைய குழந்தை இந்த குழந்தை? ஆசிரமத்துலேருந்து வந்திருக்கு. அந்த டாக்டர் வேறு இங்கே இருக்க ஆண்களோட ஒருத்தங்களோட குழந்தை தான் மட்டும் ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்விகளில் இருந்து கடைசியாக நமக்கு நல்லாவே தெரியும் இது ஹீரோவையும் ஹீரோயினையும் பாதிக்காமல் இந்த கதை போகாதுன்னு. ஆனால் அவங்க உண்மையாகவே சூர்யா தப்பு பண்ணியிருப்பாரா? சூர்யாவுக்கு இன்னொரு உறவு முன்னாடியே இருந்து அந்த உறவுலேருந்து பிறந்த குழந்தையாது அதை ஏன் அனாத ஆசிரமத்தை விட்டாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன பண்ணால் அது கண்டிப்பாக சூர்யாவுடைய குழந்தை இல்லைங்கிறது தான். ஆனால் மகா சூர்யாவே ஒத்துக்கிட்டதுனால கோவப்பட்டு தான் வெளில போனாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எமோஷனலாக யோசிக்காமல் புத்தியோடு யோசிச்சதுனால தான் ஐஸ்வர்யாவாலையும் அதுக்கப்புறம் ராஜலட்சுமியாலையும் ஒரு விஷயங்களை உணர முடியுது. என்னென்னா சூர்யா யாரையோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. இந்த குடும்பத்தில் இருக்க வேறு யாரோடைய குழந்தை தான் அழகி. இந்த குடும்பத்து குழந்தை தான், ஆனால் சூர்யா குழந்தை இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் இப்போ வீட்டுக்கு வரலாமா வேணாமான்னு இப்போ யோசிச்சு மகா கூட்டு வந்துடலான்னு கூப்பிட்டு வராங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மகா கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு சித்ரா தேவியும் காயத்ரியும் பேசிகிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா முதல்ல என் தங்கச்சி நான் இந்த வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குன்னு சொல்ல எல்லாரும் ஷாக்காக பார்க்கும் பொழுது ராஜலட்சுமி கூட சேர்ந்து காரில் இறங்குறாங்க மகா. கெத்தாக 2 பேர் வரதை பார்த்து எல்லாம் சந்தோஷமாகி சித்ராவெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆரத்தியெல்லாம் எடுக்க வைக்கிறாங்க. சித்ராவே ராஜலட்சுமி வச்சு உங்கள் வீட்டு மருமகள் வந்துட்டாங்கன்ட்டு 2 பேரும் உள்ளர வந்ததுக்கு பிறகு ஐஸ்வர்யாவும் இப்போ மகாவும் திருப்பி வந்ததுக்கு பிறகு மகா கண்டுபிடிக்க போகிற எல்லா விஷயங்கள்லும் பார்த்திங்கன்னா அழகி யாரோட குழந்தைங்கிறத எப்படி முதல்ல சூர்யா கண்டுபிடிச்சார். அப்போ தான் அதே ட்ராக்கில் பின்னாடி தொடர்ந்து போயிட்டு சூர்யாவுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது யாரோட குழந்தைங்கிறது தெரிய முடியும். அதில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், தெலுங்கில் இருக்க வேர்ஷனில் ராகவன் அதாவது சூர்யாவுடைய அப்பாவோட குழந்தைன்னு ஆகிடும், சூர்யாவுடைய தங்கச்சின்னு ஆகிடும். அப்படி இருக்கிறது நல்லதில்லை. அவங்க ஒரு பாவம், அந்த மனுஷனே பரிதாபமாக இருப்பார், பாவம் நல்ல மனுஷனாக வேறு இருப்பார். அவருக்கு பதிலாக அது ராகவன் அதாவது காயத்ரியுடைய கணவர் விஜயோடைய அப்பா அவருடைய குழந்தைன்னு இருந்தால் தான் பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும், காயத்ரிக்கும் ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி எப்படி வெக்கமே இல்லாமல் திருப்பி வந்திருக்க, அவ்வளோ திமிராக போனால் இப்போ என்ன கொஞ்சம் கூட உனக்குலாம் உன் புருஷன் செஞ்சது தப்புன்னு தோணலையா, தன்மானம் இல்லையா, சுயமரியாதை இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை காயத்ரியும் சித்ரா தேவியும் கேட்கும்பொழுது எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்கான்னு தான் தெரில. ஏன்னா அது என் புருஷனோட குழந்தை இல்லை, உங்கள் புருஷனோட குழந்தை. உங்களுக்கு தான் அது பிள்ளையாகும். இப்போ பரவாயில்லையா, அந்த அம்மா யாருங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்கிற மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட்டுகளை வைப்பாங்களா மகாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.